முதலமைச்சர் கூட இருக்கிற இந்த ஒரு ஆளு தான் டிவிகே கட்சியோட தளபதி. யார் இந்த செங்கோட்டையன்? ஜனவரி 9, 1948 ஈரோட்ல இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம்ல உள்ள ஒரு சின்ன கிராமமான குள்ளம்பாளையத்துல தான் இவர் பிறந்தாரு. கோபிச்செட்டிப்பாளையம்ல உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வெறும் 10th வரைக்குமே படிச்ச இவர் 1966ல 10th முடிச்ச கையோட அவரோட குடும்ப தொழிலான விவசாயத்தை பார்க்க தொடங்கினாரு. எம்ஜிஆர் மேல பயங்கர வெறியா இருந்த செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம்ல எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்கா உருவாக்குனாரு. 1972ல அதிமுக ஆரம்பிச்சப்போ கொங்கு மண்டலம் முழுக்க கிராமம் கிராமமா போயிட்டு அதிமுகவோட கட்சி கொடியே ஏத்தினாரு. அவரு ஸ்கூல் முடிச்சு 11 வருஷமா எம்ஜிஆர் நடிச்ச படத்துக்காகவும் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அதிமுக கட்சிக்காகவும் பயங்கரமா உழைச்சிருக்காரு. இத்தனை வருஷம் அவர் உழைச்சதுக்கு பலனா 1977ல தன்னுடைய 29வது வயசுல அதிமுக சார்பில் சத்தியமங்கலம் தொகுதியில எம்எல்ஏவா எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சாரு. அதிமுக கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எம்ஜிஆர் கூடவே பயணிச்ச இவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதாவோட நம்பிக்கைக்குரியவர் ஆனார். செங்கோட்டையன் இல்லாம தேர்தல் பிரச்சாரமே இல்லன்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பிளான் பண்றதுல பயங்கரமான ஆளா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 2 தடவை முதலமைச்சராகிற வாய்ப்பு கிடைச்சும் அதை வேண்டான்னு ஒதுக்கி இருக்காரு. இதுவரை 10 தடவை எம்எல்ஏவா ஜெயிச்ச இவரு அதுல 9 தடவை அவரோட சொந்த ஊரான கோபிச்செட்டிப்பாளையம்லயே ஜெயிச்சிருக்காரு. அதிமுகவோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்த செங்கோட்டையனை அக்டோபர் 31, 2025 அன்னைக்கு அதிமுக கட்சியில இருந்தே செங்கோட்டையனை நீக்கி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நவம்பர் 26, 2025 அன்னைக்கு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாளே நவம்பர் 27 அன்னைக்கு தற்போதைய முதலமைச்சர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சியில ஜாயின் பண்ணாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியோட எம்எல்ஏவா இருக்காரு. அது மட்டும் இல்ல தமிழகத்தோட வருவாய்த்துறை அமைச்சராகவும் இருக்காரு.